சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். குயில் வீட்டையே சாய்த்திட புயல் காற்று வீசுவதோ விதியின் ஆட்டம் ஓயாதே இதுவும் விளையாட்டே வாடாதே செங்கதிரே செங்கதிரே தலை தொங்கியது யாராலே சங்கடமோ சஞ்சலமோ அதை எத்திவிடு காலாலே. அஞ்சலி, ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கீங்க? கண்ணு வேற கலங்கிருக்கு, என்ன ஆச்சு? ஒன்னும் இல்ல சார், ஆட்டோல வரும்போது வெளியவே பாத்துட்டு வந்துட்டு இருந்தேன்னா அப்போ கண்ணுல தோசை விழுந்துருச்சு, அதான் கண் கலங்கிருச்சு. சரி வாங்க அஞ்சலி. டின்னருக்கு போனவங்க இன்னும் வரல போல இருக்கு. அப்போ வாங்க நம்ம போய் முதல்ல சாப்பிடுவோம். இல்ல சார், நீங்க போய் சாப்பிடுங்க, நான் போய் அவுட் ஹவுஸ்லயே சாப்பிட்டுக்கிறேன். ஏன்? இல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தோம் இல்லையா, முகம் கை கால்லாம் கழுவி ஃப்ரெஷ் ஆயிட்டு சாப்பிடணும், அதனால அவுட் ஹவுஸ்க்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். சரி ஓகே, சாப்பிட்டு மறக்காம டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுங்க. நம்ம எப்படி எப்படிலாம் வாழணும்னு கனவு கண்டோம், அந்த எல்லா கனவும் சுக்கு நூறா போச்சு. அதனால நான் பாதிக்கப்பட்டா பரவாயில்ல, இப்ப நம்ம புள்ளையும் சேர்ந்து பாதிக்கப்படுதேங்கிற வேதனையை தான் என்னால தாங்க முடியல. யார் செஞ்ச பாவமோ தெரியல, என் தலைவிதி மாதிரியே என் புள்ளையோட தலைவிதியும் ஆயிடுச்சு. நான் என் அப்பா முகத்தை பார்த்ததே இல்ல, இப்ப என் புள்ளைக்கும் அந்த கொடுப்பனை இல்லாம போயிடுச்சு. என் அப்பனாவது தப்பானவன், அதனால அந்த ஆள் இல்லாம நான் வளர்ந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்ல. அந்த ஆளு கூட இருந்திருந்தாதான் எனக்கு பிரச்சனையா இருந்திருக்கும். ஆனா நீங்க யாருமே குறை சொல்ல முடியாத 100% நல்ல அப்பா. என் பிள்ளைக்கு இவர் தாண்டா உன் அப்பான்னு அடையாளம் காட்டி சொல்ல முடியாத நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேனே. நாளைக்கு என் பிள்ளை என் அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடிலாம் நீங்க இல்லாத இந்த உலகத்துல நான் எதுக்காக வாழணும்னு எத்தனையோ வாட்டி நான் என்னையே பார்த்து கேட்டிருக்கேன். ஆனா இனி நான் அப்படி யோசிக்கவே முடியாது விக்கி. நான் என் பிள்ளைக்காக இந்த உலகத்துல வாழ்ந்தே தீரணும். அதனால இனி ஒரு நிமிஷம் கூட நான் இந்த வீட்ல இருக்கவே கூடாது. ஏன்னா நான் கர்ப்பமா இருக்கேன்னு இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சா நானும் உயிரோட இருக்க முடியாது, என் குழந்தையும் உயிரோட பிறக்க முடியாது. இந்த வீட்ல உள்ளவங்க அவங்க சுயநலத்துக்காக எந்த எல்லைக்கும் போவாங்க. அதனால இந்த கருவை காரணம் காட்டி என் மேல தப்பான பழி சுமத்தி அசிங்கப்படுத்தவும் அவங்க தயங்க மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நான் இடம் கொடுக்காம இந்த வீட்டை விட்டு போறதுதான் விக்கி எனக்கும் நம்ம பிள்ளைக்கும் நல்லது. விக்கி, எனக்கு உங்க கூட தான் வாழ கொடுத்து வைக்கல.
உங்க புள்ள கூடயாவது நான் தொலைச்ச வாழ்க்கைய தேடி வாழ்ந்துக்கிறேன். ஒரு புள்ளைக்கு தகப்ப வாழ்நாள் ஃபுல்லா சாப்பாடு போடணும். அப்படி சாப்பாடு போடலன்னா அது மிகப்பெரிய பாவம்னு சொல்லுவாங்க. அந்த பாவம் உங்களுக்கு வரக்கூடாது. எந்த தப்புமே செய்யாம நீங்க அதுக்கான தண்டனையும் அனுபவிக்க கூடாது விக்கி. என் வயித்துல இருக்கிற நம்ம குழந்தைக்கு முதல் சாப்பாடு உங்க சாப்பாடாதான் இருக்கணும். நான் இந்த வீட்டை விட்டு போறதுக்கு முன்னாடி உங்க கையால சமைச்ச சாப்பாட்ட நம்ம புள்ள சாப்பிடணும். குழந்தை பிறந்ததும் உங்க கையால முதல் சாப்பாடு ஊட்ட முடியாத அந்த பாக்கியத்தை நம்ம புள்ள வயித்துக்குள்ள இருக்கும் போதே நீங்க நம்ம புள்ளைக்கு கொடுக்கணும் விக்கி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை. சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை. குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி. என்ன அஞ்சலி, சாப்பிட்டீங்களா? டேப்லெட்லாம் போட்டாச்சா? இன்னும் சாப்பிடவே இல்லை சார். சாப்பிடலையா? ஏன்? ஹோட்டல்ல வாங்கின சாப்பாடு நல்லாவே இல்லை சார். என்னால சாப்பிட முடியல. நான் சாப்பிட்டேன், எனக்கு நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, உங்களுக்கு பிடிக்கலன்னா விடுங்க, நான் வேணா வேற ஹோட்டலுக்கு போய் வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இல்ல, ஹோட்டல்ல வேணாம் சார். ஹோட்டல்ல வேணாம்னா? சார், நீங்க தப்பா எடுத்துக்கலனா நீங்களே வீட்ல ஏதாவது சமைச்சு தரீங்களா? நானா? ஏங்க, எனக்கு சமையல்னா என்னன்னே தெரியாது. என்ன போய் சமைச்சு தர சொல்லி கேப்பீங்க?